ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மொறு மொறுன்னு கரன்னு சூப்பரான பொரி உருண்டை. நம்ம வீட்டில் ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ், கசின்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட கதை பேசிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இந்த பொரி உருண்டை. இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். 2-3 பொருள் வச்சு ஈஸியாக வீட்டில் குயிக்காக ஈஸியாக மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடானதும் அதில் பொரி போட்டுக்கோங்க. பொரி ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துருங்க, ஏன்னா பொரி மொறுமொறுன்னு இருந்தால் தான் பொரி உருண்டையும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப கரைஞ்சிடாமல் பொரி நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பொரி வறுத்தெடுத்ததும் அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். நான் தண்ணி ஊற்றாமல் பாகு காய்ச்சிறேன், அதனால் நெய்யிலே பாகு காய்ச்ச போகிறேன். நான் நல்ல சுத்தமான வெல்லம் தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் கல் இருக்க மாதிரி ஏதாவது வெல்லமாக இருந்ததுன்னா பாகு காய்ச்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த வெல்லம் ஆல்ரெடி ரீஃபைண்டு தான், ஸோ வெல்லம் நெய்யிலே பாகு காய்ச்சிறேன். அதாவது தண்ணியே நான் ஆட் பண்ணல. ஏன் நான் தண்ணி ஆட் பண்ணாமல் பாகு காய்ச்சிறேன் அப்படின்னா, இந்த நெய்யிலே செய்கிற பாகில் செஞ்சால் பொரி உருண்டை அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லாவே மொறுன்னு இருக்கும். அதனால தான் நான் நெய்யிலே பாகு காய்ச்சிறேன். சப்போஸ் நீங்கள் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சினீங்கனாலும் இதே பதம் தான். தண்ணி ஊற்றாமல் பாகு காய்ச்சினோம்னா இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இதில் பாகு பதமே இல்லை. இதில் வெல்லம் உருகுனா போதும், அந்த பதம் தான் கரெக்டான பதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணிவிட்டு கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு பாகு காய்ச்சினாலும் இதே பதம் தான், கம்மி பதமே இல்லை. நீங்கள் தண்ணியில் ஊற்றின உடனே அப்படியே கல் மாதிரி நீங்கள் என்ன ஷேப்பில் அந்த பாகு உள்ளே விழுதோ அதே ஷேப்பில் தான் இருக்கும். அதை நீங்கள் உருண்டையாக கூட பிடிக்க முடியாது, உடஞ்சி தான் போகும். அந்த மாதிரி ரொம்ப கல் மாதிரி இருக்க பதம் தான் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் நான் தண்ணியில் ஊற்றுனதும் எடுத்தால் அதை உருண்டையே பிடிக்க முடியாது பாருங்களேன். இது உருட்டவே முடியாது. அந்த எண்ணெய் குச்சி மாதிரி விழுந்ததுன்னா குச்சி மாதிரி தான் இருக்கும், உடைச்சி தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆன உடனே நீங்கள் பொரியை ஆட் பண்ணி ஃபாஸ்ட்டாக நல்லா கிளறிடுங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா அது மறுபடியும் வெல்லமாக மாறிடும். அதனால பொரியை போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா வெல்லம் படற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்வீட்னஸ் இருக்கணும் இல்லையா, அதனால நல்லா கலந்துட்டு உடனே ஃபாஸ்ட்டாக உருண்டை பிடிச்சிருங்க. பெரிய பெரிய உருண்டையாக சீக்கிரமாக பிடிச்சிருங்க, இல்லைன்னா உருண்டை பிடிக்காத மாதிரி தனித்தனியாக போயிடும் பொரி. வேகமாக உருண்டை தான் பொரி உருண்டை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபேமிலி கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே அதை ரெடி பண்ணி வச்சுருங்க. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஆசை தோசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.